வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா இறை சக்தியை குறைக்கும். ஆன்மீக அதிர்வுகளே அங்க இருக்கவே இருக்காதுங்க. அப்புறம் சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்த மாதிரி மாட்டி வைங்க. அந்த மாதிரி மாட்டி வச்சா உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் சிறிது சிறிதாக நீக்கும். அடுத்தது, நமது வலது உள்ளங்கையை மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்கலாம். அமாவாசை நாட்கள்ல வாசல்ல கோலம் போடக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. பொதுவாக நெற்றிக்கு குங்குமம் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது. இரு கைகளால் தலையை எப்பொழுதும் சொரிதல் கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது. வீட்டு கதவு நிலைகளில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். இதனால் தீய சக்திகள் உள்ளே வராது.